ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஐப்பசி மாதத்திலே காவேரியின் பெருமையை பேசுகிற சுவாமி தேசிகன் பாசுரத்தை இன்று நாம் அனுபவிப்போமாக. அடற்புள் அரசிலும் அந்தணர் மாட்டிலும் இன்னமுத கடற்பள்ளி தன்னிலும் காவிரியுள்ள முகந்த பிரான் இடைப்பிள்ளையாகி உரைத்த துரைக்கும் எதிவரனார் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே. பரமபத சோபானம் என்கிற மிக அற்புதமான தேசிக பிரபந்தத்தில் முதல் பாசுரம் இது. பரமபதம் என்கின்ற ஸ்ரீவைகுண்டம் செல்வதற்கு எத்தனை படிகள் இருக்கின்றன என்று சுவாமி தேசிகன் மிக அழகாக காண்பிக்கின்ற திவ்ய பிரபந்தம். 9 படிகள் என்று நிர்ணயித்துள்ளார். ஆழ்வார்கள் பாடின திவ்ய தேசங்கள் எத்தனையோ இருக்கும் பொழுது ஸ்ரீரங்கத்தை பற்றி ஏன் இங்கு பேச வேண்டும் என்கிற சந்தேகம் நமக்கு வரும். அதற்கு என்ன பதில் என்றால், ஸ்ரீவைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளிருக்கின்றான். இங்கு அவன் ஸ்ரீரங்கநாதனாக பூலோக வைகுண்டத்தில் காவேரிக்கரையில் உள்ளமுகந்து தானாகவே எழுந்தருளி அர்ச்சாமூர்த்தியாக சேவை சாதிக்கிறான் என்றபடி. வைகுண்ட ஏகாதசி அன்று பரமபத வாசல் அப்படின்னு நமக்கு தோன்றினால் எல்லாருக்கும் ஸ்ரீரங்கம்தான் ஞாபகம் வரும் அல்லவா? ஆதலால் ஸ்ரீரங்கநாதனையும் காவேரியும் சுவாமி தேசிகன் போற்றுகிறார் என்றபடி பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நாம் பார்ப்போமாக. அடற்புள்ளரசிலும், அதாவது பலமுடைய பட்சிகளுக்கு அரசனாகிய கருடனிடத்திற்காட்டிலும் அந்தணர் மாட்டிலும் பிராமணானாம் தனம் வேதகா, பிராமணர்களின் சுதாகிய வேத வேதாந்தங்களிடத்திற்காட்டிலும் இன்னமுதற் கடற்பள்ளி தன்னிலும் இனிய அமுதமாகிய பிராட்டி அவதரித்த திருப்பார்கடலாகிய திருப்பள்ளியிற் காட்டிலும் காவிரி உள்ள முகந்த பிரான், காவிரிக்கரையில் உள்ள ஸ்ரீரங்கம் முதலிய திவ்யதேசங்களில் உள்ள முகந்த பிரான் திருவுள்ளம் பற்றி மனம் மிக மகிழ்ந்து எழுந்தருளிய உபகாரகானான எம்பெருமான் இடைப்பிள்ளையாகி கண்ணனென்னும் கருந்தெய்வம் இடைச்சிறுவனாய் அவதரித்து உரைத்தது நடந்த நல்வார்த்தை என்றுமா போலே அங்க பகவத்கீதையின் தாற்பயத்தையே உரைக்கும் தம் பாஷ்யங்களில் விளக்கியவரான யதிவரனார் யதிராசன் யதிகளுள் சிரேஷ்டரான ஸ்ரீபாஷ்யக்காரருடைய மடைப்பள்ளி வந்த மனம், திருவடைப்பள்ளி வழியாக வீசிய வாசனை, அதாவது கிடாம்பியாச்சான் வழியாக வந்த ரகசியங்களின் கருத்துக்கள் எங்கள் வார்த்தையுள் அடியேனுடைய கிரந்தங்களுள் மன்னியதே நன்றாக பொருந்தியுள்ளது என்று இந்த பாசுரத்தினுடைய சாமான்யமாக அர்த்தம். இந்த பாசுரத்தில் 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, காவேரியின் பெருமை, அர்ச்சாவதாரத்தில் தானே இன்னருள் செய்து தானே உகந்து எழுந்தருள்ள திவ்ய தேசத்தினுடைய வைபவம். மற்றொன்று, அத்தியுதமான சம்பிரதாய விஷயம். நம் இராமானுஜ சம்பிரதாயம் எப்படி வந்தது, அந்நாள் தொடங்கி இந்நாள் தூரம் எப்படி பிரகாசிக்கின்றது என்று. இன்றைய தினம் நாம் காவேரியின் பெருமையை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எப்படி அனுபவித்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். சம்பிரதாய விஷயத்தை மற்றொரு நாள் அனுபவிக்கலாம். நாம் முன்பு 9 படிகள் இருக்கின்றன என்று சொன்னோம். அவைகளில் முதல் படி விவேக பர்வம். இதில் சம்சாரத்திலிருந்து ஜீவனை கரையேற்ற எம்பெருமான் செய்யும் உபகாரங்கள், ஆச்சாரியனிடமிருந்து ஞானம் பெற வேண்டிய முறை, ஆச்சாரிய உபதேசத்தால் விவேகம், திருமந்திரார்த்த அனுசந்தானத்தால் பெறும் விவேகம், உபனிஷத்தின் வாயிலாக பெறும் விவேகம் என்கின்ற விஷயங்கள் அடங்கியுள்ளன. எம்பெருமான் வசிக்க எவ்வளவோ இடங்கள் இருக்கின்றன. அவனே அவனும் 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 அவனே மத்தெல்லாமும் அறிந்தனமே என்கிறபடி எல்லாமே அவனைச் சேர்ந்ததுதான். ஆனால் சுவாமி தேசிகன் பெரிய திருவடியான தாசசகா வாகனம் ஆசனம் துஜோ என்றெல்லாம் கைங்கரியம் செய்கின்ற அவனிடத்தை விட்டுவிட்டு வேத வேதாந்தங்களில் இருக்கின்ற நிலையை தள்ளிவிட்டு விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுது இடமான திருப்பார்க்கடலை ஒதுக்கிவிட்டு காவிரிக்கரையில் உள்ள முகந்து ஸ்ரீரங்கநாதனாக நமக்கு அருள் புரிகிறானே, அதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்த்தோமானால் காவேரியினுடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பதின்மர பாடும் பெருமாள் நம் ஸ்ரீரங்கநாதன்.
மொத்தம் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 248 பாசுரங்கள் இந்த திவ்ய தேசத்தினுடைய பெருமையை பேசுகின்றன. அவைகளில் காவேரியினுடைய வைபவத்தை பேசுகின்ற பாசுரங்கள் என்னவென்றால், பெரியாழ்வார் வண்டுகளித்து இறைக்கும் பொழில் சூழ் வரபுனல் காவிரி, தெளிப்புடைய காவிரி வந்து, ஆண்டாள் நாச்சியார் காவிரி நீர் செய்யப்பொருளவோடும், குலசேகராழ்வார் காவிரி நல் நதிவாயும், திருமிழிசையாழ்வார் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை, தொண்டரடிப்புடி ஆழ்வார் கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்குநீர் பறந்து பாயும், திருமங்கை மன்னன் சந்தினோடும் மணியும் கொழிக்கும் புனல் காவிரி, வண்டு பாடும் மதுவார் புனல் வந்திழி காவிரி, மும் திளைக்கும் செல்வ புனல் காவிரி, முன்னலை எடுக்கும் புனல் காவிரி, வேயின் முத்தும் மணியும் கொணர்ந்து ஆறு புனல் காவிரி, இறங்கியூர்ந்தவர்க்கு இன்னருள் செய்யும் எம்பிரான வம்பார் புனல் காவிரி, காமரு பூங்காவிரியும் என்றெல்லாம் ஆழ்வார்கள் அனுபவித்த காவிரியின் பெருமையை சுவாமி தேசிகன் ஒரே ஒரு வாக்கியத்தினாலே காவிரி உள்ள முகந்த பிரான் என்று அருளிச் செய்த வண்ணம் நம்மை வியக்கச் செய்கிறது. காவேரி என்கிற சொல்லுக்கு கம் ஜலமேவ வேரம் ஷரீரம் தஸ்யம் என்கிற விற்பத்தி சொல்லப்படுகிறது. அதாவது கம் என்றால் நீர், வேரம் என்றால் சரீரம், நீரை சரீரமாக உடைய ஒரு நதி விசேஷம். மகாபாரதத்தில் ததோகச்சேத காவேரீம் மிருதாம் அப்சரசாங்கணைஹ தத்ர ஸ்நாத்வா நரோ ராஜன் கோசஹஸ்ர பலம் லபேத், காவிரியில் தீர்த்தமாடினவனுக்கு 1000 பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்குமாம். ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரத்தில் பராசர பட்டர் சப்த பிராகார மத்தியே சரசித முகுளோத்பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே என்றும், கதாகும் காவேரி தடபரிசரே ரங்கநகரே என்றும், கதாகும் காவேரி விமலசரிலே வீதகருஷா பவேயம் தத்தீரே ஸ்ரபம் சிவசே எங்கனதமே என்றெல்லாம் அனுபவித்து ரசித்து அருளிச் செய்திருக்கிறார். விசேஷமாக ஸ்ரீரங்கராஜஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரத்தில் கிட்டத்தட்ட 10 ஸ்லோகங்கள் காவேரியினுடைய பெருமையை பேசுகின்றன. லோகேஸ்மின் விரஜேவ வேல்லித ஜலா ஸ்ரீரங்க மாலிங்கதி என்று இந்த பூலோகத்தில் பொங்கி பெருகி வரும் நீரை உடையதாய் விரஜை என்கிற நதியைப் போல திருவரங்க பெருநகரை சுற்றி அணைத்தது போல் பெருகி வருகிறது என்றபடி, காவேரிக்கு மருத்விருதா என்று வேதங்களில் ஒரு பேர். அதாவது காற்றடித்தால் காவேரி பெருகும் என்ற பழமொழியும் இந்த பெயர் ஏற்பட்ட காரணத்தை கூற வந்தது போல மருதா வர்த்ததே இது மருத்வதா என்று விற்பத்தி. அம்மாதிரியாக யாதவாபியுதயத்தில் பாதுகா சகஸ்திரத்தில் அம்ச சந்தேசத்திலும் சுவாமி தேசிகன் காவேரியின் பெருமையை பறக்க பேசியுள்ளார். பாதுகா சகஸ்திரத்தில் உள்ள ஒரு ஸ்லோகத்தை நாம் இப்பொழுது அனுபவிக்கலாம். சத்யாலோகாத் சகலமஹிதாத் ஸ்தானதோபாரகூணாம் சங்கே மாதः சமதிககுணம் சைகதம் சஹ்யஜாயாः பூர்வம் பூர்வம் சிரபரிச்சிதம் பாதுகே யத்யஜந்த்யா நீதோ நாதः ததிதமிதரன்னீயதே நத்வயாசௌ. இதற்கு என்ன பொருள் என்றால், அழகிய மணவாளனுக்கு சத்தியலோகத்தில் இருந்ததை விடவும் அயோத்தியில் மனு முதலானோர்கள் பல லட்சம் வருஷங்கள் ஆராதிக்கப்பட்டு எழுந்தருளியிருந்ததையும் விட இந்த காவேரி மத்திய பிரதேசமே மிகவும் அந்த எம்பெருமானுக்கு உகப்பாயிருக்கிறதாம். ஏனெனில் இங்கிருந்து மீண்டும் எங்கும் கிளம்பச் செல்ல இவர் முயலவில்லையே என்று வியந்தார் சுவாமி தேசிகன். கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங் குரு என்று சங்கல்பபூர்வமாக நாம் பிரதி நித்தியம் தீர்த்தமாடுவது போல துலா மாதத்தில் சுவாமி தேசிகனுடைய பாசுரத்தை நினைத்து கொண்டு நாம் காவேரியில் தீர்த்தமாடி மகிழ்வோம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः.